வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தனுஷோடைய அரசியல் வருகை, கொடி சர்ச்சைக்கு பிறகு கஸ்தூரி ராஜா சொன்ன வார்த்தை, பாயிண்ட்டை பிடித்த ரசிகர்கள், இணையதளத்தில் வைரலாகும் கஸ்தூரி ராஜா கொடுத்த பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது புதிதான விஷயம் கிடையாது. ஆனால் விஜய் முழுமையாக அரசியலுக்கு வந்த பிறகு எந்த முன்னணி நடிகரை பார்த்தாலும் அடுத்து இவர்தானா என்ற கேள்வி சோசியல் மீடியாவில் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வரிசையில் தற்போது அதிகமாக பேசப்படும் நடிகர் யாரென்றால் அது நடிகர் தனுஷ் அவர்கள்தான். சமீபத்தில் அகில இந்திய தனுஷ் நற்பணி மன்றத்தில் கொடி மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. அந்த கொடி கார்களில் ஏற்றப்பட்ட புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் பரவியது. இது ரசிகர் மன்ற கொடியா அல்லது அரசியல் வருகைக்கான முதல் சிக்னலா என்று விவாதம் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த விவகாரத்திற்கு மத்தியில் தனுஷுடைய அப்பாவும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா பழைய பேட்டி மீண்டும் வைரலானது. அதை நாளை என் மகனே பேரனோ அரசியலுக்கு வந்தாலும் அது அவர்களுடைய முடிவு, யாருடைய எதிர்காலத்தையும் இப்போது முடிவு செய்து சொல்ல முடியாது என்று அவர் சொல்லியிருந்தார். அதுதான் இப்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தனுஷ் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அகில இந்திய தனுஷ் ரசிகர் மன்ற தலைவரும் இயக்குனருமான சுப்பிரமணியன் சிவா தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில் அவங்க பேசும்போது, இப்போது பேசப்படும் அந்த கொடி புதிதாக உருவாக்கப்பட்டது கிடையாது. சுமார் 15 வருஷமாக எங்கள் ரசிகர் மன்றத்தில் பயன்படுத்தப்படும் கொடிதான். ஒவ்வொரு வருஷமும் மற்ற நிர்வாகிகளின் சந்திப்பில் அதை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். இந்த முறை கார்களில் கட்டியதால் மட்டுமே அது புதிய கொடி என்று பேசப்பட்டு வருகிறது. இதில் வேறு எந்த அரசியலும் அர்த்தமும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அவரிடம் தனுஷ் கோட்டைக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டபோது, அது எப்போது நடக்க வேண்டுமோ அது அப்போது நடக்கும் என்று ரஜினி டயலாகை சொல்லியிருக்கிறார். இந்த வரிதான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அதேபோல கஸ்தூரி ராஜா லவ் யூ படத்தின் ப்ரொமோஷனுக்காக பேசி கொண்டிருந்த போது தனுஷ் அரசியல் வருகை பற்றி கேட்டபோது, இது அவரிடம்தான் கேட்கணும் என்று ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டார். இதை வைத்து இப்போது ரசிகர்கள் பஞ்சாயத்தை தொடங்கிவிட்டாங்க. அதாவது தனுஷ் அரசியலுக்கு வருவது அவருடைய அப்பாவுக்கு பிடிக்கலையாம், அதனால் தான் இப்படியெல்லாம் பேசுகிறாரா என்ற கேள்வி எழுப்பி வருகிறாங்க. இதற்கிடையே தனுஷ் தனது முழு கவனத்தை தற்போது சினிமாவில் தான் செலுத்தி வருகிறார். அடுத்ததாக ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகியுள்ள ஓம் திரைப்படத்தில் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து மாரி செல்வராஜ், வெங்கட் பிரபு உள்ளிட்ட இயக்குனருடன் அவரது படங்கள் வரிசையாக இருக்கிறது. அதனால் தான் அரசியல் குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தனுஷ் தரப்பிலிருந்து இதுவரை வெளியாகவே இல்லை. இருப்பினும் கஸ்தூரி ராஜாவுடைய கருத்து, ரசிகர் மன்ற கொடி, அதற்கு சுப்பிரமணியன் சிவா அளித்த விளக்கம் ஆகிய ஒன்றாக சேர்ந்தால் தனுஷுடைய அரசியல் என்ற தலைப்பு மீண்டும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.